ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு கிட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனல். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு அழகான கிராமத்தில் 3 நண்பர்கள் இருக்காங்க. அந்த 3 நண்பர்கள் பேர் சிண்டு குருவி, ஈஸ்வரி காகம், கீத்து குருவி. இவங்க 3 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. எங்கே போனாலும் சேர்ந்தே தான் போவாங்க. ஒரே வீட்டில் தான் 3 பேருமே இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் அந்த சிண்டு குருவி உணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது, ஒரு காட்டுக்கு உணவு தேடி போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த ஈஸ்வரிக்காகவும் கீத்து குருவியும் வீட்டில் தான் இருந்துச்சுங்க. அப்போ சிண்டு குருவி போய்கிட்டு இருக்கும் பொழுதே மாம்பழம் மரத்தை பார்க்குது. அதில் ஒரே ஒரு மாம்பழம் மட்டும்தான் இருக்குது. அந்த மாம்பழத்தை அது பறிச்சிச்சு. அதை பறித்த உடனே அதில் இருந்து ஒரு மந்திர ஆந்தை வந்துச்சு. அது ஏய் சிண்டு குருவி, உனக்கு ரொம்ப நன்றி. நான் இவ்வளோ நாளாக இந்த பழத்துக்குள்ள ஒரு சாபம் வாங்கி இருந்திருந்தேன். நீ அந்த பழத்தை பறித்த உடனே என்னோட சாபமெல்லாம் போயிருச்சு அப்படின்னு சொல்லிச்சு. நீ எனக்கு பண்ண இந்த உதவினால நான் உனக்கு 3 மந்திர விதைகளை தரேன். அதை நீ கொண்டு போய் உன்னோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க தோட்டத்தில் இந்த 3 விதைகளையும் புதைச்சி வச்சேன்னா அதில் இருந்து வர்ற மரத்தில் வர பழங்களை நீ டெய்லி சாப்பிட்டுக்கலாம். அதுவே உனக்கு உணவுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த சிண்டு குருவி அங்கே இருக்கிற விதைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அது வீட்டுக்கு கொண்டு போகுது. அங்கே வீட்டுக்கு கொண்டு போனோடனே ஈஸ்வரிக்காகவும் கீத்து குருவியும் வருதுங்க. இங்கே பாருங்க, நான் 3 விதைகளை வச்சுருக்கேன். எனக்கு மந்திர ஆந்தை இந்த 3 விதைகளை கொடுத்துச்சு. நம்ம 3 பேரும் ஆளுக்கு ஒரு விதையை நட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பறவைகளும் அந்த விதைகளை வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகுதுங்க. அடுத்த நாள் பார்க்கும்பொழுது அந்த 3 விதைகளும் அடுத்த நாளே மரமாக வந்துருச்சு. உடனே அங்கே இருக்கிற அந்த 3 பறவைகளையும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குதுங்க. எப்படி நேற்று தானே நம்ம விதையை வச்சோம், அதுக்குள்ளே மரமாக வந்துருச்சு. உடனே சிண்டு குருவி சொல்லுது, இதுதான் மந்திர விதையாச்சே, நாம் பாரு அடுத்த நாளே பழங்கள்லாம் வந்துடும் அப்படின்னு சொன்ன உடனே 3 மரங்கள்லையுமே பழங்கள் வந்துருச்சு. ஆனால் அந்த ஈஸ்வரிக்காகவும் குருவி இதுக்கு 2 பேரோட மரத்தில் மட்டும் நல்லா தங்கமாக இருக்குது பழங்கள். ஆனால் அந்த கீத்து குருவியோட பழம் மட்டும் தங்கமே இல்லை. என்ன, நம்ம 2 பேரோட மரத்தில் மட்டும் தங்க பழங்கள் இருக்குது, ஆனால் அந்த கீட்டு மரத்தில் மட்டும் தங்க பழமே இல்லையே அப்படின்னு பேசுதுங்க. அப்போ அந்த சிண்டு சொல்லுது, நம்ம 3 பேரும் எதையா இருந்தாலும் ஒன்றா தானே பிரிச்சுக்குவோம், அதனால என்ன பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு அந்த சிண்டு சொல்லுது. அப்போ அந்த ஈஸ்வரிக்காகவும் கீத்து குருவியும் சொல்லுதுங்க, அதெல்லாம் முடியாது. நாங்கள் எங்கள் தங்க பழங்களை வச்சு நாங்கள் பெரிய வீடு கட்டலாம் போகிறோம் அப்படின்னு சொல்லுதுங்க. அந்த பழங்களை எடுத்துகிட்டு போய் அதுக்கு ஒரு பெரிய வீடு கட்டி அதுக்கு 2ம் இருக்குங்க. அப்போது அந்த சிண்டு குருவி யோசிக்குது, நம்ம தானே இந்த விதைகளை வாங்கிட்டு கொடுத்தோம், ஆனால் அதிலிருந்து தங்க பழங்கள் வந்த உடனே இவங்க 2 பேரும் என்ன பிரிச்சுட்டாங்க, அவங்க ரொம்ப சுயநலவாதியாக இருக்காங்களே அப்படின்னு யோசித்துக்கிட்டே போகுது. அப்போது அந்த மரம் பேசுது, சிண்டு குருவி, நீ இந்த மரத்துல இருக்க பழத்தை நீ கட் பண்ணி பாரு, அப்போ உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பழத்தை கட் பண்ணி பார்க்குது. பார்த்தா உள்ள வைர கற்கள் உள்ளே இருக்குது. அதை பார்த்த உடனே சிண்டு குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அது சந்தோஷப்பட்டது இல்லாமல் அது அழகாக ஒரு வீடு, பெரிய வீடு எல்லாத்தையுமே கட்டி அதில் அது வாழ்ந்துட்டு வந்துச்சு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஈஸ்வரிக்காகவும் கீத்து குருவியும் சொல்லுதுங்க, விஷயம் கேள்விப்பட்டியா ஈஸ்வரி, அந்த சிண்டுவோட மரத்துல வைர பழங்கள் விளையுது, அதை வச்சு அது வீடெல்லாம் கட்டிடுச்சு. அன்னைக்கு நம்ம அந்த சிண்டு கிட்ட நம்ம தங்க பழங்களை கொடுத்து ஷேர் பண்ணியிருந்துருக்கலாம். இன்னைக்கு நமக்கு அந்த வைர கற்களையும் பாதி ஷேர் கிடைச்சிருக்கும். அதுக்கு அந்த ஈஸ்வரிக்காகவும், கீது, இப்போ கூட ஒன்றும் இல்லை, நம்ம போய் சிண்டுவோட மரத்தில் அந்த பழங்களை தெரியாமல் பறிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈஸ்வரிக்காகவும் அந்த கீத்து குருவியும் போதுக. போய் அந்த மரத்தில் பழங்களை பறிக்கலான்னு போகிறப்ப அந்த மரம் பார்த்து அந்த 2 பறவைகளையும் கட்டி வச்சு அடிக்க ஆரம்பிச்சிடுது.
அந்த சத்தம் கேட்ட உடனே வெளியே வந்து பார்த்து அந்த சிட்டுக்குருவி விடுங்க விடுங்க அடிக்காதீங்க அப்படின்னு சத்தம் போடுது. உடனே அந்த மரம் விட்டுருது. இந்த ஈஸ்வரிக்காகவும் சிட்டுக்குருவியை பார்த்து டூ நாங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, எங்களை மன்னிச்சிரு, நம்ம எல்லாரும் இனிமே சேர்ந்தே இருக்கலாம். அதுக்கு சிண்டு சொல்லுது, அது மட்டும் முடியாது. இனிமே நான் உங்களை எந்த விதத்துலையும் நம்ப மாட்டேன். ஒரு தங்கப்பழம் வந்த உடனே நான் நண்பன்னு தெரிஞ்சும் என்னைய விட்டுட்டு போனீங்கல்ல, உங்களை நம்பி நான் இனிமே வீட்டில் சேர்க்கவே மாட்டேன். எனக்கு இந்த மாதிரி நண்பர்கள் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த மரம் சொல்லுது, நண்பர்களே, நீங்கள் ரொம்ப பேராசைப்பட்டு அந்த தங்க பழங்களை எடுத்துட்டு போய் வீடு கட்டுனீங்க இல்லையா, அதனால உங்களுக்கு இனிமே அந்த வீடு இருக்காது, உங்க வீடு மறைஞ்சிரும் அப்படின்னு அந்த மரம் சொல்லுது. அதே மாதிரி அந்த வீடும் போயிடுது. அந்த 2 பறவைகளும் மறுபடியும் பழைய நிலைமைக்கு, ஏழ்மையான நிலைக்கு வந்துடுதுங்க. அதுகளோட பேராசையினால கடைசியாக எந்த ஒரு பொருளும் கிடைக்காம அதுக ரொம்ப ஏழ்மையாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. ஓகே குட்டீஸ், இந்த கதை மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நமக்கு கஷ்ட காலங்களில் உதவுனவங்களுக்கு நம்ம என்றைக்குமே உண்மையாக இருக்கணும். நம்ம ஒரு வசதியான நிலைக்கு வந்தாலும் அவங்கள மறக்கக்கூடாது. ஓகே குட்டீஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் குட்டீஸ். பாய்.